Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாயிண்ட் வர மாதிரியே தான் நமக்கு வந்து இப்போ கிளாத்து வந்து நமக்கு வருது. அதாவது நம்ம 90 பாயிண்ட் எடுங்கன்னு சொல்கிறோம், 1 மீட்டர் எடுங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் எடுத்தாலுமே சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றா ஸ்லீவ் லென்த்து வேணும்னு கேட்டுடுறாங்க. அதாவது ஒரு 5.5 6 இருக்கிற வரைக்கும் நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா 2ஆ மடித்து போட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதுவே என்ன ஆகுது, கை கொஞ்சம் நீளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் துணி அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்ம ஏற்கனவே அவங்க எடுத்து கொடுத்த அளவில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது எப்படினாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாத் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஏன்னா அதிகபட்சமாக நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ஒரு 8 8.25 வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சைடில் வந்து துணி பத்துறதில்ல. அப்போது அதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். அப்போ இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி வேணால் போட்டுடலாமா அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம நாச் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் பின்பக்கம் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதாவது முன்பக்கம் நமக்கு வந்து ஆம்ஹோல் வந்து கரெக்டான ஷேப்பில் டீப் வந்து வெட்டணும், உள்கை வந்து கரெக்டான அளவில் வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே ஜாயிண்ட் போடாமல் விட்டுறலாம். அதுவே பின்னாடி ஜாயிண்ட் போடும்போது அது பேக் சைடில் போயிடும். சில நேரத்தில் இந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக போயிடும். அதே மாதிரி இப்போ மெயின் கிளாத்தில் நமக்கு ஜாயிண்ட் வரல, துணி அளவு கரெக்டாக இருந்தது, நம்ம வச்சுட்டோம். ஒருவேளை இதுலேயும் உங்களுக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா சும்மா சின்னதாக ஜாயிண்ட் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் அது பின்பக்கம் வர மாதிரி போட்டுருங்க. முன்பக்கம் வர மாதிரி போட்டு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அது அசிங்கமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ஜாயிண்டாக இருந்தாலும் பேக் சைடில் போகிற மாதிரி, ஏன்னா பேக் சைடில் போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து அடிக்கையில் தான் அந்த ஜாயிண்ட் இருக்கும். இந்த இடம் வரும்போது நமக்கு அது உள்பக்கமாக சின்னதாக தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் போடும்போது கவனமாக போடுங்க. முன்கையில் போடுறதா பின் கையில் போடுறதா. அதுவே சில நேரத்தில் இந்த பார்டர் வச்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து மேலே இருக்க கிளாத்துக்கு 4 பக்கமும் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் இப்போ கொஞ்சம் பத்தாமல் வந்துச்சுன்னா நம்ம ஒன் சைடு தள்ளி விட்டுட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம் பேக் சைடில் மட்டும். அதுவே சில நேரங்களில் சின்னதாக வந்துடும், ஆனால் அதுவே பார்டர் இருக்கும். அப்போ அந்த பார்டர் வர கைக்கு நம்ம எப்படி ஜாயிண்ட் போடணும் அப்படின்னா 4 பீஸ் எடுத்து முன்பக்கம் இந்த பக்கம் 2 கைக்கு 2 பக்கமும் பின் கைக்கு 2 ஜாயிண்ட் அப்படி தான் நம்ம போடணும். அப்போ தான் அந்த பார்டர் வந்து நமக்கு தெரியும். ஒன் சைடாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்டர் வந்து வெளியில் தெரியாமல் போயிடும். இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம எப்படி ஜாயிண்ட் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நீல கையாக இருந்தாலும் சரி, சின்ன கையாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான். எப்போவுமே நம்ம ஜாயிண்ட் போடும்போது நம்ம இந்த பிசுறு நிறையா பேருக்கு ஒரே பக்கம் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எப்பவும் சொல்கிற அதே மெத்தடு தான். ஒரு பீஸை இப்படி மேல் பக்கமாக வச்சு பின் பண்ணிக்கோங்க, இன்னொரு பீஸை இப்படி கீழ் பக்கமாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டீங்க, அப்படியே வச்சு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் மாறாது. இதனுடைய இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து மேலேருந்து வரும், இது கீழே இருந்து ஜாயிண்ட் வரும். இந்த இது வந்து நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து மிஸ் ஆகாது. இந்த ஜாயிண்ட் உள்பக்கம் போடுற பிசுறு வந்து நமக்கு அடித்து திருப்பும்போது உள்பக்கமே வந்துடும், வெளியே தெரியாது. அப்போ அந்த மாதிரி மெயினாக நம்ம போடுற ஜாயிண்ட் வந்து கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் வந்து நான் தையல் போடுறேன். இந்த நாச்சிலேருந்து இந்த கீழே வரைக்கும் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நாச்சு வந்து புதுசாக நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே கீழே வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க, மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் பீஸ் வெட்டும் போதே கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுவோம், ஏன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறனால. இப்போ வந்து அது கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஷேப்பு உள்ளே தள்ளி போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கையினுடைய அமைப்பே நமக்கு மாறிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேல் பக்கமாக ஜாயின் போடும்போது கொஞ்சம் துணியை விட்டுருங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். அது அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்லீவ் வந்து இது பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாச் போட்டிருக்கோம் உள்கை, இங்கேயும் நாச் போட்டிருக்கோம் உள்கை. இதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுட்டு இதை கீழ்ப்பக்கம், அதுலேயும் கீழ்ப்பக்கம் தான் வச்சுருக்கேன், இதுலேயும் கீழ்ப்பக்கம் வைக்கிறேன்.
வச்சு மேலே கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதுக்கு அப்படியே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நீட்டாக நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் துணியெல்லாம் நல்லா ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு இதையும் நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஜாயிண்டையும் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி தான் இந்த ஜாயிண்ட் நமக்கு வந்திருக்கு. கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கான இந்த சென்டர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே இந்த சென்டருக்கு மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே நாச் போட்டிருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் சென்டர் பண்ணி மடித்தாவே உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு இது வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதே ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இதே அளவுக்கு வெட்டிட்டு நாச் போட்டு இப்போ உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம கரெக்டா நமக்கு ஒரு ஜாயிண்ட் இல்லாத ஒரு கிளாத்ல எப்படி நம்ம ஸ்லீவ் எடுத்திருக்கோமோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அதனால இந்த ஜாயிண்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதனால இதை கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் வராம நீட்டா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின் கிளாத்து இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து மேல் பக்கம் இது. அப்போ உள் பக்கத்துக்கு நம்ம மார்க்கிங் போட்டுக்கலாம். இதை வந்து இது மேல வச்சுட்டு மறக்காம இந்த நாச்சும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படி வச்சு பதிக்கிற மாதிரி இருந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த ராங் சைடில் நம்ம இப்படி வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதுவும் ராங் பீஸ், அதாவது ஜாயிண்ட் இருக்கிற பகுதி. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ராங் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே வச்சு அடிச்சுட்டு இதில் வந்து பீஸ் கொடுத்து நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பீஸ் வந்து அடித்து திருப்புறோம். அப்போ வந்து நமக்கு மேல் பக்கம் தான் ரைட் சைடு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு மேலே வரணும். அதே மாதிரி இந்த இது வந்து உள்ளே போயிடணும், இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடணும். அப்போ இது ரெண்டும் நம்ம இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து ராங் சைடாகவும் இது ராங் சைடாகவும் இது ரெண்டும் மேல் பக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு திருப்பும் போது நமக்கு மேல் பகுதி கரெக்டாக வந்துடும். ஒரு ஸ்லீவில் டிசைன் ஏதாவது சென்டரில் இருக்குது, ஒரு மாதிரி நம்ம ஏதாவது ஆரிய ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை அதுலேயே ஒரு பூ டிசைன் இருக்குது, ஒரு மேங்கோ டிசைன் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்க கிளாத்லேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டருக்கு நாச் போட்டுக்கணும். சென்டருக்கும் நாச் போட்டுக்கணும். அதே மாதிரி மேலே ஷோல்டர்கிட்டையும் நாச் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மிடில் பாயிண்டையும், அதாவது லைனிங்கில் இருக்கிற சென்டரையும் மேலே இருக்க சென்டரையும் நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது இந்த சென்டரில் வர்ற பூ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுவே அந்த பூ கொஞ்சம் ஒன் சைடாக இருக்குது, அந்த பூ வந்து நம்ம கைக்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த பூவினுடைய சென்டருக்கு கீழே வந்து நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே தேவையில்லை, கீழே மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சென்டரை இதில் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ கிளாத் நமக்கு பத்தாமல் இருக்கோ அந்த கிளாத்துக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதில் அந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால நம்ம இப்படியே அடித்து திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து எப்போவுமே இந்த நாச்சிலேருந்து இந்த கட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே அளவு நேராக கீழே வரைக்கும் கொண்டு வரணும்.
இப்போ இது பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டா இதனுடைய ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. இது வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எங்க நமக்கு முடியுதோ அங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டா ஜாயின் போட்டிருந்தீங்கன்னா இது கரெக்டா இங்க முடியிற இடத்துலயே ஸ்டார்ட் ஆகும். இதுவும் பின் கை, இதுவும் பின் கை. இது பின் கையில தான் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம். இதுலயும் நீங்க சென்டர்ல நாச் போட்டிருந்தீங்கன்னா அந்த நாச்சுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் சும்மா கொஞ்சமா பத்தாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஜாயின் போட தேவையில்லை. அதிகமா இருந்தா மட்டும் நீங்க அதுக்கு ஜாயின் போட்டுக்கோங்க. இதுலயுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா ஒரு டாட் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து கரெக்டா வந்துடும். இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல்னாவே நம்ம லைனிங் மேலதான் போட போறோம். அந்த லைனிங் மேல இப்படி நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா துணியும் இங்க மேல் பக்கமா இந்த சைடு வந்துடணும். இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இது ஒண்ணு, மொத்தம் இது 3 துணி இப்படி மேல வந்துடணும். நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லைனிங் வந்து மேல தெரியக்கூடாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம படிமான தையல் போட்டாச்சு. நல்லா இப்படி உதறிட்டு கரெக்டா இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க, சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி. அதாவது மெயின் கிளாத் லைட்டா இப்படி மேல வந்தாலும் வரலாம், லைனிங் கிளாத் வந்து நமக்கு போயிடக்கூடாது. அதனால ரெண்டையுமே நீங்க ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஈவனா வச்சுக்கோங்க. ஒரு நூல் வந்து மேல் கிளாத் வந்து உள்ள வர மாதிரியே வச்சுக்கோங்க. இப்ப இப்படி நம்ம வச்சுட்டோம். இப்ப இதை சுத்தி நம்ம தையல் போட்டு எல்லாம் கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பிளவுஸை தைச்சு நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு கிளாத்து சுருங்கிச்சுன்னா வாஷ் பண்ணும்போது ஒன்னா உள்ள இருக்க கிளாத்து அல்லது மேல் கிளாத்து ஏதோ ஒன்று ஸ்ரிங்க் ஆச்சுன்னா இந்த லைனிங் என்ன ஆகும்னா இது இப்படியே ஸ்லிப் ஆகி இப்படி வெளியே வரும். இல்லை அப்படின்னா ஒன்னா இப்படி உள்ள இழுக்கும், இப்படி இந்த மாதிரி இழுக்கும். அப்படி இல்லாட்டினா இது ரொம்ப இப்படி வெளிப்பக்கமா இப்படி தொங்கிட்டு இருக்கும் நம்ம போடும்போது. அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க ஊசியட தையல், ஒரு சிலர் வந்து இந்த எட்ஜில் ஊசியட தையல் போடுவாங்க. அந்த ஊசியட தையல் இல்லாம அது போடாம கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச், 1 இன்ச், 1.25 இன்ச்சுக்கு தள்ளி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க அது கையில ஹெம்மிங் பண்றதாவும் இருக்கலாம், அல்லது நார்மலா சின்ன ஸ்டிச் வச்சு கரெக்டா மேட்சிங் த்ரெட் வச்சு நீங்க இதுல வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்ல பார்டர் ஏதாவது வைக்கிறவங்களா இருந்தாலும் மேல் பக்கமா இந்த பக்கம் ஒரு பார்டர் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த துணி வந்து தண்ணியில போட்டாலும் ஸ்லிப் ஆகி கீழே தொங்கிட்டு வராது. அப்ப என்ன ஆகும்னா அது பினிஷிங் பாக்குறதுக்கு உங்களுக்கு நீட்டா இருக்கும். அதனால இப்போ இது நான் வச்சுட்டேன். இந்த இடத்துல ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ஹெம் பண்ணும்போது பிரிச்சுக்கலாம். சும்மா நார்மலா ரன்னிங் ஸ்டிச் போட்டு விட்டீங்கன்னா கூட போதும். இல்லை நம்ம ஏதாவது ஜிக்ஸாக்கு டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பெரிய ஸ்டிச் நீங்க வந்து போடுறீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு சுருக்கம் வராத ஸ்டிச்சா நீங்க போட்டீங்கன்னா இந்த அவுட்டர்ல எல்லாமே கூட கொஞ்சம் சீக்கிரமா தைக்கணும்னா நீங்க இதே லாங் ஸ்டிச்சை கூட போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து போடாதீங்க. ஏன்னா துணி அப்புறம் மேலேயும் அந்த சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி சுருக்கமே இல்லாம ஒரு லாங் ஸ்டிச் உங்களால போட முடியுது அப்படின்னா இதை சுத்தியுமே நீங்க லாங் ஸ்டிச்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனால சுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங்ல மட்டும்தான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த எட்ஜ்லயே நம்ம போட்டுக்கலாம்.
இதில் இருக்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலயும் இந்த நாச்சஸ் எல்லாத்தையுமே அர்க்காத்துன்னு சொல்லுவோம், இந்த நாச்சஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கையிலையும் இதுலயும் நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா அந்த நாச்சஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க பீஸை கட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு கிளாத் இல்ல சைட்ல, அதனால இது ஈவனா தான் இருக்கு லைனிங். இதுல கொஞ்சம் மேல் கிளாத் கம்மியா இருக்கு, அதனால அது பிரச்சனை இல்லை. இதை அப்படியே வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஸ்லீவ், இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டா வரணும். இதுல பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா இதா இருக்கு, அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து இதுல ரெடி பண்ணிட்டோம். அப்போ இதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம ஊசி மார்க் போட்டுக்கலாம். அது எல்லாம் ஃபைனலா போடும்போது பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்படி லைட்டா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கையில வந்து இங்க இருக்க சுருக்கமும் இங்க பின்னாடி வர சுருக்கமும் குறையும். ஆம்ஹோல்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோம். இப்படிதான் நம்ம வந்து லாங் ஸ்லீவ் வந்து இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் இந்த சுருக்கம் வந்து இந்த முன்னாடி வந்து இப்படி ஸ்டோர் ஆகாம இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். லாஸ்டா வர வீடியோஸ்ல எல்லாமே பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, யோக்கு இது எல்லாமே நம்ம வந்து எப்படி கரெக்டான மெத்தடில், அதாவது எந்த ஒரு சுருக்கமும் இது இல்லாமல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. நீங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.